Hello viewers, welcome to Chef Raghavan's factory. ஹலோ வியூவர்ஸ், ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? ரொம்ப விரும்பி சமைக்கிறவங்களுக்கு அந்த சமையலுக்கு உண்டான எல்லா பொருளையும் அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல பிடிச்ச குவாலிட்டியில் வாங்கினா தான் சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி நான் பண்ண போகிறது களியும் கருவாட்டு குழம்பும். கருவாடு நல்லா கிடைக்கிற இடம் மதுரையில் திருப்பரங்குன்றமும் கரிமேடு மார்க்கெட்டு தாங்க. அதே மாதிரி ஜெயில் ரோட்லேருந்து நேராக போயிட்டே இருந்தோன்னா நேதாஜி செல்ல பக்கத்தில் ஒரு கருவாட்டு கடை இருந்துச்சு. இறங்கி பார்த்தா சரியான சம்பவம். நெய்மீன் கருவாடு, விலமீன் கருவாடு, வாழைமீன் கருவாடு, அந்த கருவாடு, இந்த கருவாடு, நெத்திலி கருவாடுன்னு ஏகப்பட்ட கருவாடு வச்சுருக்காருங்க. பிரசவமானவங்க சாப்பிட்றதுக்கு குழந்தைக்கு ரொம்ப உகந்ததாக பால் சுறா கருவாடெல்லாம் வச்சுருந்தாரு. ஸோ கருவாட்டு பிரியர்கள் மதுரை பக்கம் வந்தீங்கன்னா கரிமேடு மார்க்கெட்டில் இருக்க ஏகேஎஸ் கருவாட்டு கடைக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி நான் வாங்க போகிறது நல்லா குழம்புல கரையிற மாதிரி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு நெய்மீன் கருவாடும் நெத்திலி கருவாடு ரெண்டுமே வாங்க போகிறோம். ஒரே குழம்புக்கு எதுக்கு ரெண்டு கருவாடுன்னு ஆச்சரியப்படாதீங்க, அதில் ஒரு சீக்ரெட் இருக்குது. அதை நான் வீடியோ முடியும் போது கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மதுரைக்கு வந்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் மார்க்கெட் இல்லை கரிமேடு மீன் மார்க்கெட் ரெண்டு இடத்துல நல்ல கருவாடு வாங்கலாம். நீங்களும் வாங்கி நம்ம வீடியோவை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது களி கருவாட்டு குழம்புன்ற ஒரு சூப்பர் பிரேக்ஃபாஸ்ட். இப்போ வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம், லஞ்சுக்கும் சாப்பிட்லாம். இப்போது கருவாட்டு குழம்புக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: நெய் மீன், அதாவது வஞ்சர மீன் கருவாடு கொஞ்சமும் நெத்திலி கருவாடு கொஞ்சமும் எடுத்துக்கலாம். அடுத்து மல்லிப்பொடி, மிளகாப்பொடி ரெண்டுமே 2 ஸ்பூன் போதும். நல்ல நாட்டுப்பூடு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் சின்ன சைஸ் பூடு தான் நாட்டுப்பூடு. இதுதான் கருவாட்டு குழம்பு, ரசம், புளிக்குழம்புக்கெல்லாம் போடணும். உரிக்க ஈஸியாக இருக்குமே பெரிய பூடு வாங்காதீங்க, அது உடம்புக்கு நல்லதில்லை. கூட கொஞ்சம் கருவேப்பிலை, நீளமாக நறுக்கின சின்ன வெங்காயம், எவ்வளோ சின்ன வெங்காயம் போடுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பொடி பொடியாக நறுக்கின தக்காளி, ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கோம். தேங்காய், சீரகம், அதாவது துருவின தேங்காயும் சீரகமும், இதை நம்ம அரைச்சி கடைசியாக குழம்புல ஊற்ற போகிறோம். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இது போக நல்லெண்ணெயும் கடுகு, வெந்தயம் இதெல்லாம் தாளிக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போது அந்த நெத்திலி கருவாடை எப்படி நான் நல்லா க்ளீன் பண்ணுன்றதை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஒரு இரும்பு பாத்திரத்தில் இந்த மாதிரி நெத்திலி கருவாடை போட்டு நல்லா வறுத்துருங்க. இதனால் என்ன ஆகுனா சூட்டில் அது உள்ளே இருக்கக்கூடிய மண், டஸ்ட்டெல்லாம் வெளியில் வந்துடும். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் அதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் இதோட தலையை மட்டும் பிச்சு எடுத்துருங்க. ஏன்னா தலையில் இருக்கக்கூடிய அந்த கருப்பான பொருள் குழம்பை கசக்க வச்சிரும். ரெண்டாவது தலையை நெத்திலி தலை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த மாதிரி நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம வறுத்ததில் மண்ணெல்லாம் போயிருக்கும். திரும்ப இன்னொரு சேஃப்டிக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் வைக்க போகிறோம். அந்த வெந்நியில் 2 கருவாடையுமே கழுவி வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த வீடியோவில் நெத்திலி கருவாடை மட்டும் எப்படி கழுவுறன்றதை நான் அதில் காட்டுறேன். தண்ணி ஊற்றி ஒரே பாத்திரத்தில் சூடு பண்ணலாம். சூடு பண்ணதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொதிக்கணும். அதாவது கொதிக்கிற ஸ்டேஜுக்கு முன்னாடி ஃபுல்லாக கொதிக்காமல் லைட்டாக பபுள்ஸ் வந்தோடனே நம்ம வறுத்து வச்ச க்ளீன் பண்ண கருவாடை தூக்கி இதில் போட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் அடுப்பை அமர்த்தினதுக்கப்புறமே தண்ணியில் ஊறட்டும். ஊறும்போது என்ன ஆகுனா அதில் ஒரு வேளை பாக்டீரியா ஏதாவது இருந்துச்சுன்னா அது க்ளீன் ஆயிரும். இதே மாதிரி நீங்கள் நெய்மீன் கருவாடையுமே கழுவி. இப்போது நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மண் பானையில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நான் சொன்ன அந்த நெய்மீன், அதாவது வஞ்சர மீன் கருவாடை எண்ணெயில் போட்டு எடுக்கிறோம். இது தாங்க இந்த குழம்போட சீக்ரெட்டே. என்னென்னா அந்த கருவாடோட ஃப்ளேவர் எல்லாம் அந்த எண்ணெயில் இறங்கிடும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு வதக்க போகிறோம். அப்போது என்ன ஆகுனா இந்த கருவாடோட ஃப்ளேவர் வெங்காயம் பூண்டு எல்லாத்துலேயுமே ஏறி குழம்பு அப்படி ஒரு ருசியாக வரப்போகுது. இப்போது ஒரு 2 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா பொரிச்சிட்டு கருவாடு உடஞ்சிடாமல் ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து அதே எண்ணெயில் வெந்தயம், கடுகு போட்டு தாளித்த உடனே நான் சொன்ன மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு, கருவேப்பிலை இது ரெண்டையும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் வதக்குங்க. பூண்டு நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். அதாவது ஃபுல் ப்ரௌன் ஆயிடுச்சுன்னா வெங்காயம் போடும்போது கருகிரும். அதனால் இந்த மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் கொஞ்சமாக மாறின உடனே நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த கருவாடோட ஃப்ளேவர் ஃபுல்லாக இப்போ இந்த வெங்காயம் வெள்ளை பொருளில் ஏறிடும். அதுதான் அந்த குழம்போட எசன்ஸே. நல்லா வறுக்கட்டும். கண்டிப்பாக நல்லெண்ணெயில் தான் பண்ணணும். கருவாட்டு குழம்பு, மீன் குழம்புலாம் நல்லெண்ணெயில் பண்ணால் தான் டேஸ்ட்டு. செக்கில் ஆட்டினா சுத்தமான நல்லெண்ணெய் இன்னமும் நல்லது உடம்புக்கு. இப்போது வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆயிடுச்சு. நறுக்கி வச்ச தக்காளியை போட்டிருக்கோங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். அதனால தான் நான் சொல்கிறேன், நல்லா பொடி பொடியாக கட் பண்ணுங்கள். என்னோடய இன்னொரு வீடியோவில் வெங்காயம் வெட்டுறது எப்படின்னு போட்டிருப்பேன். அதே ஃபார்முலாவை ட்ரை பண்ணி நீங்கள் தக்காளியும் நல்லா ஃபைனாக வெட்டிக்கலாம்.
கொஞ்சமாக கல் உப்பு, ஏன்னா நம்ம பண்ண போகிறது கருவாட்டு குழம்பு. கருவாட்டில் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு இருக்கனால உப்பு வந்து நம்ம ஃபஸ்ட்டு கம்மியாக தான் போட போகிறோம். அடுத்து மசாலா பொடிகளில் மஞ்சப்பொடி, நம்ம எடுத்து வச்ச மிளகாய் பொடி, மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்தே போடுங்க, அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ கூட பாருங்கள், நான் எண்ணெயிலே போட்டேன். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி எண்ணெயிலேயே மல்லிப்பொடி, மிளகாய் பொடி போட்டிருக்கேன். இதுதான் குக்கிங்கோட சீக்ரெட். மசாலா சீக்கிரம் வேகும். கொஞ்சம் வதக்கிட்டு ஃபயர் ஸ்லோ பண்ணி வதக்கிட்டு புளி தண்ணி ஊற்றிடலாம். அடுத்து குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சோம்ல அந்த நெய் மீன் கருவாடை போட்டுட்டு அது கூடவே க்ளீன் பண்ணி வச்ச நெத்திலி கருவாடையும் போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். கருவாடு வெந்துடும். நான் சீரகமும் தேங்காயும் எடுத்து வச்சுருக்கோம், அரைக்க போகிறோன்னு சொல்லியிருந்தேன். அதை நல்லா தண்ணி ஊற்றி மிக்சியில் ஃபைனாக அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டையும் இப்போ போட்டுடலாம். நான் அரைக்கிறத வீடியோவில் காட்டலை, பட் நீங்கள் தண்ணி ஊற்றி ரெகுலராக அரைச்சிக்கோங்க. இப்போது இந்த குழம்பு கொதிச்சுட்டு இருக்கட்டும். சைடில் நம்ம களி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது உளுந்தங்களி. இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், 1/2 டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன், தோலோடு எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டையும் பொடி பண்ணிவிட்டு 4 டம்ளர் தண்ணியில் நம்ம இதை வேக வைக்க போகிறோம். அதாவது 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் உளுந்துக்கு 4 டம்ளர் தண்ணி. இந்த உளுந்தை ஏன் நான் இன்னைக்கு தோலோடு போடுறேன்னா, சிலர் வந்து தோல் இல்லாமல் கூட போடுவாங்க. ஆனால் தோலோடு சாப்பிட்றது தான் தமிழர் பாரம்பரியம். இந்த தோலில் இருக்கக்கூடிய ஃபைபர் கண்டென்ட் வந்து உடம்புக்கு ரொம்ப 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 நல்லதுங்க. எந்த உளுந்து பொருள் பண்ணி நீங்கள் சமைச்சாலுமே தோலோடு பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு ஃபுல் ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ ஒரு நல்ல திக்கான பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே நம்ம அளந்து வச்ச 4 டம்ளர் தண்ணியை ஊற்றிடுங்க. கொஞ்சம் கொதிக்கட்டும். லைட்டாக பபுள்ஸ் வந்தோடனே, ஃபுல் கொதிக்க வேண்டாம், லைட்டாக பபுள்ஸ் வந்தோடனே நம்ம திரிச்ச அரிசி உளுந்து மாவை இந்த மாதிரி கரண்டியில் பரப்பி தூவி விடுங்க. மொத்தமாக போட வேண்டாம், வேகாது. லைட்டாக பரப்பி தூவி விட்டதுக்கப்புறம் கல்லுப்பு போட்டுட்டு சைடில் இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும் போது மெதுவாக அதை உள்ளே அமுக்கி விடுங்க. ஏற்கனவே நம்ம வீடியோவில் சிவப்பரிசி களின்னு ஒன்று போட்டிருப்பேன், அதே ப்ரொசீஜர் தான். அதில் கருப்பட்டி போடுறோம், இதில் கருப்பட்டி போடாமல் குழம்புக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டு சமைக்கிறோம். வேறு ஒன்றும் வித்தியாசமும் கிடையாது. இப்போது இந்த மாதிரி ஸ்லோவாக அமுக்கி விட்டதுக்கப்புறம் அது நல்லா வேக ஆரம்பிச்சிடும் உள்ளே. ஏன் நான் மொத்தமாக போட வேணாம்னு சொன்னேன்னா, ஒரே பிளாக்காக போட்டிங்கன்னா கட்டி சேர்ந்து நடுவில் ஃபுல்லாக மாவாயிரும். இப்போது இந்த கரண்டியை நடுவில் வச்சுட்டு விட்டுருங்க. கரண்டியை நடுவில் வச்சா அடி பிடிக்காதுன்னு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸ் தான் இப்போ நானும் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கும் போது வேணுங்கிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்ற வேண்டாம், கருவாட்டு குழம்புக்கு சூட் ஆகாது. அதனால் நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் கொதிக்க விடும்போது வீடே மணக்கும், களிமாவும் அந்த நல்லெண்ணெயும் சேர்ந்து. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா வத்திருச்சு. வற்றினதுக்கப்புறம் நீங்கள் கிண்ட ஆரம்பிக்கலாம். அது வரைக்கும் கிண்டிடாதீங்க. இப்போ நல்லா கிண்ட என்ன ஆகும்னா, அதில் உள்ளே இருக்க கட்டியெல்லாம் விலகி உங்களுக்கு நல்ல ஸ்மூத்தான உளுந்துகளி ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். விஸ்க் வச்சு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். அவ்வளோதான், களி ரெடி. களி மட்டுமா ரெடி, கூடவே சுட சுட நம்மளோட கருவாடு குழம்பு ரெடி. இப்போ பார்த்தீங்களா, இந்த குழம்புல நான் ஏன் 2 கருவாடு போடணும்னு சொல்லியிருந்தேன்னா, நம்ம ஃபஸ்ட்டு போட்ட நெய் மீன் கருவாடு நல்லா கரைஞ்சிருச்சு. அதுதான் நல்ல கருவாடுன்னு அர்த்தம். இப்போ நெய் மீன் கருவாடு கரைஞ்சிருச்சு, நம்ம கடிச்சு சாப்பிட கருவாடு இல்லையே, நீங்கள் வருத்தப்படக்கூடாதுல்ல. அதனால தான் நான் நெத்திலி கருவாடு போட சொன்னேன். கருவாடு கரைஞ்சி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், நெத்திலி கருவாடு கடிச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். அப்புறம் என்ன, வழக்கம் போல் சாப்பிட வேண்டியதான். களியை பிளேட்டில் இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி மேலே சுட சுட நம்ம செஞ்சு வச்ச நெத்திலி நெய் மீன் கருவாடை ஊற்றி சாப்பிட்டா, ஐயோ, பிரேக்ஃபாஸ்ட்லாம் இதாங்க பிரேக்ஃபாஸ்ட். எங்கள் பாட்டி எனக்கு செஞ்சு கொடுத்தது இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்குது. பட் இந்த ரெசிபி நான் எங்கள் அம்மா கிட்ட கேட்டு தான் செஞ்சுருக்கேன். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். சூப்பர் ரெசிபி, என்ஜாய்.